ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரவலாக எங்கே பார்த்தாலும் ஏஐ ஏஐ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஏஐனா என்னதுங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா செயற்கை நுண்ணறிவு. நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். என்னுடைய நாலேஜுக்கு ஏற்ற வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அந்த ஏஐனா என்னன்றதை நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம மனித பரிணாம வளர்ச்சியை ஃபஸ்ட்டு அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். டார்வின் தியரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது மனிதன் எப்படி உருவாகிறான், குரங்கிலிருந்து தான் மனிதன் உருவாகி பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டம் மனிதன் அப்படின்னுட்டு டார்வின் தியரி சொல்லுது. நம்மெல்லாம் குரங்குலேருந்து வந்தவங்க தான் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அதுதான் பரிணாம வளர்ச்சியின் உச்சக்கட்டம் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தோம் இல்லைங்களா? மனித பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறம் நிறைய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் மூலமாக நிறைய கண்டுபிடிப்புகள், அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் மனித பரிணாம வளர்ச்சிக்கும் மேலே அஹெடாகவே போயாச்சு. இப்போ நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியை தாண்டி போயாச்சு. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவு சார்ந்த வளர்ச்சி எல்லாமே. அதில் ஒன்று தான் ரோபோட். இந்த ரோபோட் என்ன பண்ணுது, எல்லா வேலையும் மனிதன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் ரோபோ செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய மாலில், ஹோட்டலில், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஏங்க அவ்வளோ தூரம் எதுக்கு போகணும்? நம்ம வீடுங்கள்லேயே கூட குட்டி குட்டி ரோபோட்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெருக்கிறதுக்கு, நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரோபோ தான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வீட்டில். ஸோ இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி வந்தாச்சு. அதாவது பரிணாம வளர்ச்சி எதில் வந்திருக்கு? தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்திருக்கு. சரிங்களா? இப்போது அதையும் மீறி இப்போது ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்திருக்குங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு மனிதனின் அறிவு சார்ந்த செயல்களை இயந்திரத்தின் மூலம் செயல்படுத்துவது தொழில்நுட்பம். அதுதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்மளுடைய மூளையில் இருக்கிற அறிவை ஒரு மிஷினில் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது தான் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், இந்த ஏஐ பல விதத்தில் நன்மையும் கொடுக்குது, தீமையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த ஏஐ மூலமாக நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏஐ எப்படிலாம் செயல்படுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் இந்த ஏஐ பண்ணுறதுங்களாம். லேர்னிங்னா எல்லாருக்கும் தெரியும், அறிவு சார்ந்தது. ரீசனிங்னா பகுத்தறிவும் அதுவே பண்ணுதுங்களாம் ஏஐ. அப்புறம் ப்ராப்ளம் சால்விங்கு, நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் அப்படி ஏற்பட்டதுனாக்கா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குமா. கடைசியில் நமக்கு என்ன வேணுன்றதை அதுவே டிசைட் பண்ணுங்களாம். டெசிஷன் மேக்கிங்கா, வி ஆர் நாட் டெசிஷன் மேக்கர், ஏஐ டெசிஷன் மேக் பண்ணிடுங்களாம். அதுதாங்க ஏஐயோட பவர்ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இவ்வளோ வேலை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நம்மளுடைய வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இப்படி ஒரு நிலைமையில நாம் எல்லாரும் அதாவது நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்ம அதே ஒரு பழைய லெவல்லவே இருக்கிறோம். எழுந்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஓடி வரோம், வேலைக்காரங்க லேட்டாக வந்து ஏன் லேட்டாக வரேன்னு கேட்குறோம். இப்படிலாம் நம்ம இதில் தான் நம்ம டிவி சீரியல் பார்க்குறோம். இதில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னுட்டு வீட்டில் நடக்கிற நடப்புகள் மட்டும் நம்ம பார்க்குறோம். வெளியுலகத்தில் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பார்க்குறோம். இந்த டிவியில் பார்த்து கொஞ்சம் நியூஸ் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐங்கிறது விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது ஏஐ கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர அந்த ஏஐ வந்ததால் என்ன நமக்கு அப்படின்றது விளக்கமாக நிறைய பேருக்கு தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இதனால் நமக்கு பெனிஃபிட்டும் இருக்குது, இதனால் சில டேஞ்சர்ஸும் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். எப்பவுமே நல்ல பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம அதை பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு வரேன். நான் இந்த ஏஐ சொன்னேன் இல்லைங்களா, தொழில்நுட்ப அறிவு சார்ந்த மிஷின் சொன்னேன் இல்லைங்களா, இது நம்ம மக்களை போலவே பேசுங்களாம், மக்களை போலவே எழுதுங்களாம், மக்களை போலவே டிராயிங் பண்ணுங்களாம், பெயிண்டிங் பண்ணுங்களாம். அதாவது ரவிவர்மாவின் டிராயிங்கை கூட அதை அழகாக தத்ரூபமாக பண்ணிட்டு வருங்களாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, நம்மெல்லாம் எதுக்கு இருக்கிறோன்னு தெரியல. நமக்கு சப்ஸ்டியூட்டு ஏஐ போல இருக்குது.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிட்டு இருக்குங்களாம். அது மட்டும் இல்லை, வியாபார ரீதியாக, அதாவது எதனா பிஸ்னஸ்னாக்கா அது முடிவெடுக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாம் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுக்குதுங்களாம். அதே போல் சம் டெசிஷன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சால்வ் ஆகணும்னாக்கா அந்த ஏஐ வந்து சொல்யூஷன் கொடுக்குதுங்களாம், தீர்வு காணுதுங்களாம். அது மட்டும் இல்லை, சில டெசிஷன்ஸும் எடுத்து கொடுப்போங்களாம். ஸோ இவ்வளோ அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லைங்க. நம்ம வந்து இந்த ஏஐ வந்து சம்டைம்ஸ் நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து சம்டைம்ஸ் எரர் இருக்கும். எரர்னா என்ன, சில தவறுகள் கூட இருக்கும். ஆனால் ஏஐ வந்து ஒரு சிறு தவறு கூட இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றதுங்களாம். மனிதன் வந்து ஒரு 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து 24/7 24 மணி நேரமும் செய்யக்கூடிய திறமை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்வான்ஸாக இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ப்ராப்ளம் சொல்யூஷன், நமக்கு எதனா பிரச்சனைகள் பிஸ்னஸ் விஷயமாகவோ வியாபாரம் விஷயமாகவோ இல்லை வருவாய்த்துறையிலையோ மற்ற எந்த விஷயத்துலையுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம பயன்படுத்தினாக்கா நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன், தீர்வு கொடுக்குதுங்களாம். தீர்வு கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுத்துறது. யாருடைய பதிலும் எதிர்பார்க்காம அதுவே ஒரு தீர்வு கொடுக்குங்களாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் கார் கூட இனிமேல் செல்ஃப் டிரைவரோ தேவையில்லைங்க. தானாகவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப அறிவு மூலமாகவே தானாகவே கார் இயங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க ஏஐ. இதையும் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த ஐஃபோனில் சிரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிரி, அதாவது இந்த சிரி வந்து நம்ம பட்டன் அமுத்துனாக்கா அறிவு சார்ந்த கேள்வியும் மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த கேள்வி கேட்டாக்கா நமக்கு அழகான பதில் கொடுக்குங்க இந்த சிரி. ஐஃபோனில் இது எஸ்பெஷலி இருக்குது. இதுவும் அதுக்கப்புறம் அலெக்சான்னு சொன்னாக்கா வீட்டில் லைட் செட் பண்ணியிருக்கோங்களா, அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அலெக்சான்னு சொன்னாலே லைட்ஸ் எல்லாம் தானாகவே எரிய ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் எப்படி செயல்படுது? இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சிரி, அலெக்சா இவையெல்லாம் கூகுளின் உதவியாளர் குரல் கட்டளையை புரிந்து கொள்ள ஏஐ பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்து சில அட்வான்டேஜுங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஐ சொல்லுவாங்க. இப்போ நம்ம அது என்ன டேஞ்சர் பார்க்கலாம். நம்ம இந்த டேஞ்சர் சொன்னோம்னாக்கா இந்த ஏஐ வளர்ந்து வந்ததால, இந்த ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வந்ததால் கண்டிப்பா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே தீர்வு காணுறதுன்றதால அதுல வந்து எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மையா இருக்காது. ஏன்னா அது வந்து மக்களை கலந்தாலோசிக்கல, தானாவே அது செயல்பட்டு அதுவே தானாகவே ஒரு தீர்வை நமக்கு கொண்டு வந்துருங்களாம். அதாவது டெசிஷன் மேக்கிங் கூட அதுவே பண்ணிக்கோமா. நம்மளை இப்போ நம்ம ஒரு கூட்டமாக உட்காந்து பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழப்பத்துக்கு நம்ம எல்லாரும் உட்காந்து அடுத்தவங்களோட ஒப்பீனியன்லாம் கேட்போம். கேட்டு அதுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை தீர்வுக்கு கொண்டு வருவோம் இல்லைங்களா. இந்த வேலையெல்லாம் ஏஐ பண்ணாதுங்களாம். அதுவே வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு அதுவே ஒரு டெசிஷன் மேக்கிங் தானாகவே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருங்களாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து அன்பயாஸ்டு. அதாவது நம்ம வந்து நம்ம மனிதர்கள் கூட்டம் கூடி ஒரு முடிவு எடுத்தோம்னா ஒரு பாரபட்சம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் பக்கம் சார்ந்து முடிவு எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் வந்து பயாஸ்டு. ஆனால் இந்த ஏஐ வந்து அன்பயாஸ்டாக இருக்கும், சொல்யூஷனை கண்டுபிடிக்குங்களாம், அன்பயாஸ்டாக ஒரு தீர்ப்பு கொடுக்குங்களாம். அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்க விஷயம்தான் இல்லைங்களா. ஸோ அதுவும் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குனாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்துடும். மக்கள் ஆட்குறைப்பு, வேலையிலேருந்து ஆட்குறைப்பு. எல்லா வேலையுமே ஒரு 100 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு மெஷின், ஒரு ஆளை வச்சு அந்த ஏஐ மூலமாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக ஆட்குறைப்பு ஏற்படும். ஆட்குறைப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலையில்லா திண்டாட்டம் மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு இப்போது இருக்கிற கணிப்பு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எந்த விதமான ப்ரைவசியும் கிடையாது. அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரைவசி இருக்காமல் போயிடும். எந்தவித செக்யூரிட்டியும் கிடையாது, யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மெல்லாம் எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணுங்க. அடுத்தது, இப்போ நான் லேட்டஸ்ட்டாக படித்த நியூஸ்லேருந்து சில
அந்த ஏஐ நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணலாங்கிறத நான் என்ன அறிவுக்கு எட்டுறது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் நான் படித்தேன். யூஎஸில் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு தம்பதியினர் வந்து குழந்தை பிறக்கலைன்ற காரணத்துக்காக கிட்டத்தட்ட 19 வருஷம் எல்லா ஃபர்டிலிட்டி சென்டர்லையும் போயிட்டு அவங்க எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்ததில் 19 வருஷமும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எம்ப்ரியாலஜிஸ்ட்னு ஒரு மருத்துவர் இருப்பார் இல்லைங்களா, அவர் ரொம்ப புகழ்பெற்றவர். அவர் வந்து அந்த ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு விந்து அணு வேணும் இல்லைங்களா, ஸ்பெர்ம்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து அவருடைய 2 நாள் ஆராய்ச்சிக்கு ஒரு விந்து அணு கூட கிடைக்கவே இல்லைங்களாம். ஆனால் 1 ஹவர்லவே 1 மணி நேரத்திலவே இந்த ஏஐ மூலமாக ஏஐ தொழில்நுட்ப அறிவு மூலமாக 1 மணி நேரத்திலவே 44 விந்து அணுவை ஈஸியாக அது கண்டுபிடிச்சிருச்சுங்களாம். கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்க்கு கொடுத்து அவங்களுக்கு 19 வருஷம் கழித்து அந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க பாருங்கள். எல்லா ஃபர்டிலிட்டி சென்டர், யுஎஸ்ங்கிறது ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, அங்கே எல்லா விதமான ஃபர்டிலிட்டி சென்டர்லேயும் போயிட்டு அந்த தம்பதியினருக்கு குழந்தை பேர் இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் இந்த ஏஐ விதின் 1 ஹவரில் நிரூபிச்சிடுச்சு. ஸோ இது பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஏஐ வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்டு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் வந்து கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ இந்த ஏஐ நம்ம எல்லா துறைகளிலும் ஏஐ யூஸ் பண்ணணுங்கிறத நடைமுறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நடந்தாக்கா நமக்கு வேலையில்லா திண்டாட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம பயனுக்கு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறது என்னோட கமெண்ட்டில் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் எந்தெந்த துறையில் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கொண்டு வரலாம். என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து மருத்துவத்துறைக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ நிறைய பேரே தெரியாத டிசீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அது சில பேர் ஜெனட்டிக்கல்ன்றாங்க, சில பேர் வந்து ஹெரிடிட்டிங்கிறாங்க, சில பேர் லைஃப் ஸ்டைலில் வர டிசீஸுங்கிறாங்க, சில பேர் வந்து டயட்டில் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து நிறைய தேவையில்லாத மெடிசன்ஸு, நிறைய ட்ரீட்மெண்ட்டு, ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட்டு, டயக்னோஸ் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிரும் போயிடும். டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மீதி உயிரும் போயிடும். இந்த மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ் இல்லாமல் இந்த ஏஐ எப்படி அந்த விதின் 1 ஹவரில் 44 ஸ்பெர்ம்ஸ் விந்தணு இருக்குது, அவருக்கு உயிரணுக்கள் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சது பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம். 19 வருஷம் கண்டுபிடிக்காதவங்க அந்த 1 ஹவரில் அந்த ஏஐ கண்டுபிடிச்சிச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கு அந்த ஏஐ வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில், மருத்துவத்துறையில் வந்து அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாம் வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு விடை தெரியாத நோய்களுக்கெல்லாம் ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு காண்றதுக்கு அந்த ஏஐ மூலமாக நம்ம அணுகலாங்கிறது என்னுடைய சின்ன ஒரு கருத்து தான். இது டயக்னோஸ் பண்ணுறதுக்கே அத்தனை நாள் ஆகுது. ஸோ இந்த ஏஐ நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு டயக்னோஸ் பண்ணி என்ன அதுக்கு தீர்வு காணணும், என்ன ஒரு டெசிஷன் ஏஐ பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாக மருத்துவர்களும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாங்கிறது சின்ன கருத்து தான் என்னுடைய இது. அடுத்தது மருத்துவத்துறை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பசுமை புரட்சி. நமக்கு உணவு தான் நமக்கு. அந்த உணவு இல்லைன்னா எந்த உயிரினமும் இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் ஏஐ வந்து தொழில்நுட்பத்தை நம்ம கொண்டு வரணும். என்ன மாதிரி உரங்கள், என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ், என்ன மாதிரி மென்யூஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாக்கா விளைச்சல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற போல் நம்ம விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு நம்ம இந்த ஏஐ பயன்படுத்தலாம். அதாவது அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை துறையிலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஏஐ. 3வதாக கண்டிப்பாக எஜுகேஷன், கல்வித்துறைக்கு கண்டிப்பாக வேணுங்க. கல்வித்துறைக்கும் நம்ம இந்த ஏஐ கொண்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களை முன்னேற்றத்துக்கு அது பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாடை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு துறையிலெல்லாம் நம்ம ஏஐ கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை காணலாம் அப்படின்றது என்னுடைய சின்ன சின்ன கருத்து தாங்க.
அது தவிர்த்து தேவையில்லாத எல்லா ஃபீல்ட்லேயும் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேன் பவர் தேவையே இல்லாமல் போயிடும். மேன் பவர் தேவையில்லைனாக்கா வறுமை தான் வந்துடும். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு அறிவு சார்ந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்பும் மனிதன் தான் இயக்க வேண்டுமே தவிர அந்த கண்டுபிடிப்பு இயந்திரமோ இல்லை அந்த தொழில்நுட்பமோ மனிதனை இயக்கக்கூடாது. இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஆளுமை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த ஆளுமை கொடுக்கணுங்கிறத இந்த மெசேஜில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேண்டான்னு சொல்லலைங்க, வேணும். அந்த தொழில்நுட்பம் அந்த புதிய தொழில்நுட்பம் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பம் நமக்கு வேண்டும் தான். குறிப்பாக எந்த துறைக்கு பயன்படுத்தணுமோ அந்த துறைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதிலிருந்து வெளியில் வர்றதான் நல்லது. இந்த சமுதாயத்துக்கே ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியட்டும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எனக்கு என் அறிவுக்கு எட்டினதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.